ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா பன்னீர் புலாவும் எக் ஃப்ரை ப்ளஸ் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பன்னீரை ஸ்லைஸ் போட்டுக்கிறேன் க்யூபாக. ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணி இதை மேரினேட் பண்ணி ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஸ்லைஸ் போடுறேன். ஸோ அதை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு என்னென்ன மசாலா போடுவேன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், சில்லி பவுடர், அதில் சால்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைட்டாக இன்னும் கொஞ்சம் சால்ட்டு தனியாக ஆட் பண்ணுறேன். அப்புறம் லைட்டாக கரம் மசாலா, தென் சிக்கன் மசாலா, இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னீரில் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அதில் நல்லா அப்சர்வ் ஆகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பன்னீரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். பன்னீரில் அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், நல்லா அப்ளை பண்ணிட்டேன். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 10 மினிட்ஸ் கழித்து நான் இப்போ அதை ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேனில் ஆயில், உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆயில் எடுத்துகிட்டு ஸோ பன்னீரை அதில் நம்ம வைக்கலாம். பன்னீர் ரொம்ப நேரம் குக் ஆக தேவையில்லை, ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஸோ நான் ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் வச்சு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், கலர்ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ டபுள் சைடுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரைஸ்க்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கிட்டேன். தென் சைடாக எல்லாமே ஆனியன் ஒரு 3 எடுத்திருக்கேன், க்ரீன் சில்லி ஒரு 4 எடுத்திருக்கேன். தென் புதினா இருந்தால் புதினா சேர்த்துக்கலாம், நான் வெறும் மல்லி இலை போட்டிருக்கேன். தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பன்னீர் ரோஸ்ட் பண்ணது வச்சுருக்கேன். தென் கரம் மசாலாஸ் எல்லாமே இருக்குது. தென் கரம் மசாலா பவுடரும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஸோ ஒரு குக்கரில் நம்ம ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம பட்டரும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வெறும் கடலெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே அதில் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்லா வெடிச்சு வருது சோம்பு மசாலா எல்லாமே. தென் ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துன்னு அதுக்கு ஆனியன் நல்லா வதங்குறதுக்கு சால்ட்டு போட்டோன்னா நல்லா வதங்கிடும். ஸோ சால்ட்டு போட்டுட்டு அதையும் வதக்கி எடுத்துகிட்டு தென் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். தென் மல்லி இலையை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி மசாலா போட்டிருக்கோம், ரொம்ப ஹெவியாக இருக்க வேணாம். தென் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு அப்புறம் ரைஸ்க்கு தேவையான ரைஸ்க்கு தேவையான சால்ட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். அரிசியை நான் ஆல்ரெடி குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சிட்டேன். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே. ஸோ தண்ணி 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து ஊற்றிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போடுறோம். ரைஸ் போட்டோன்னே பன்னீரையும் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே சும்மா மேலேயே போட்டுட்டு ஃபைனலாக லெமன் மட்டும் புழிஞ்சு ஊற்றிப்பேன். ஸோ பன்னீரை மேலேயே எல்லா பன்னீரையும் போட்டுட்டு
லெமன் மட்டும் புழிஞ்சு ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு 10 நிமிஷம் தம்மில் வச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து எக் ஃப்ரை பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனை ஹீட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி பன்னீர் யூஸ் பண்ணலையா அதே பேன் தான், அதிலே வந்து ஆயில் போட்டுட்டு வாசனைக்காக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு சில்லி பவுடர் போட்டு சும்மா ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிக்கிறேன். அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு சாட்டே பண்ணிவிட்டு தென் எக்கை வந்து ஆல்ரெடி பாயில் பண்ண எக்கை ஸ்லைஸ் போட்டு அதை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்றேன். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து வச்சிட்டோன்னா ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அந்த மசாலாஸ் எல்லாமே கீழே வந்து நல்லா அப்சர்வ் ஆகி கிறிஸ்பி ஆகிடும். அந்த வேகிற கேப்பில் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்ட்டு லெமன் புழிஞ்சிட்ருக்கேன். இந்த வெயிலுக்கு லெமன் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப நல்லது, ஹைட்ரேட்டடாக இருக்கும் பாடி. ஸோ லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரும் சால்ட்டு ரெண்டுமே போடுவேன். நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற சுகரும் சால்ட்டும் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. சுகரு அந்த சால்ட் போட்டேன், தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சுகரும் சால்ட்டும் நல்லா கரையிற அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் சும்மா கொஞ்சமாக கூலிங்காக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெய்லி லெமன் ஜூஸ் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் ஆகும், ப்ளஸ் வந்து பாடியை வந்து ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கும். ஸோ எக்கு வந்து ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு சைடு எல்லாமே திருப்பி விட்டுக்கலாம். ஸோ டபுள் சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பார்க்கவே அது நல்லா தெரியுது, டபுள் சைடும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது. ஸோ எக் ரோஸ்ட் பண்ணியாச்சு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. தென் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணிக்கிறேன். ஒரே பேன் தான் 3த்துக்கும் யூஸ் பண்ணேன். பன்னீர் ரோஸ்ட் பண்ணுறதுக்கும் அதே தான், தென் எக் ஃப்ரையும் அதில் தான் பண்ணேன், இப்போ பொட்டேட்டோ ஃப்ரையும் அதில் தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் போட்டுட்டு அந்த ஆயிலே நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஒரு 2 மினிட்ஸில் அதுலேயே நல்லா குக் ஆகும். குக்கான பிறகு அதில் மஞ்சத்தூளும் சில்லி பவுடர் மட்டும்தான் நான் ஆட் பண்ணேன், வேறு எதுவும் கிடையாது. ஆயிலில் நல்லா வதக்கும் போதே அதில் நல்லா வெந்துடும். ஸோ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சில்லி பவுடர் கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாய் தூள் போடும்போது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாகிடும். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்கவே நல்லா ரோஸ்ட்டும் ஆகிருக்கு. ஸோ புலாவுக்கு இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தென் வந்து இது வீட்டிலே ரெடி பண்ண நெய், இது நல்ல வாசனையாக இருக்கும். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு புலாவ். ஸோ அது மேலே ஒரு 3 ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிட்டு நம்ம அதை கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். ரைஸ் நல்ல வாசனையாக இருந்துச்சு, பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக வரும் ரைஸு. நான் பாஸ்மதியெல்லாம் யூஸ் பண்ணல, வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் நான் போட்டிருக்கேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் எப்படி பண்ணுறேனோ அந்த ஸ்டைல் தான் நான் காமிச்சிருக்கேன். இதிலே பன்னீர் போடாமல் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோன்னா, தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சோன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஒரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நான் தண்ணி ஊற்றி தான் பன்னீர் ஆட் பண்ணி
பன்னீர் புலாவ்னு சொல்கிறேன். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டாக வெந்து வந்துச்சு. பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதுதான் எங்கள் வீட்டு லஞ்சு. பன்னீர் புலாவ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் எக் ஃப்ரை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.